ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் வெள்ளிக்கிழமை சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுற மாதிரி ஒரு 10 நிமிஷத்துலேயே இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பாயாசம் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்காக நான் முதல்ல கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, அப்புறமா கிஸ்மிஸ் பழம் இது 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பொதுவாக நம்ம வெள்ளிக்கிழமைகளில் பிரசாதம் செய்கிறதுக்கு நேரம் இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம டக்குன்னு இதை 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் நான் ரவை ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதை நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கலர் நல்லா மாறிட்டு இதில் நல்லா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த ரவையை வேக வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலையே ரவை நல்லா வெந்துட்டு இது கூட நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்க்குறேன். இது ஒரு 300 ml அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு பாயாசம் ரொம்ப கெட்டியாக இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நான் இந்த பாயாசத்துக்கு தேவையான அளவு சுகர் சேர்க்குறேன். அதோட நம்ம கடைசியாக வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். சுகர் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடைசியாக நான் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இறக்கிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.